பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது, முன்பு தூரமாய் இருந்த நீங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்காத ஒரு வாழ்க்கையிலே நாம் நிற்கிற பொழுது, இங்கே வேதம் சொல்லுகிறது, தூரமாய் இருந்தோம் தேவனுக்கு. தேவன்னா யார் என்பது தெரியாது. தேவனோடு கூட பேசுகிற அனுபவம், தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இல்லாதிருந்த பொழுது, தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக இந்த பூமியிலே வந்து ஒரு மனிதனைப் போல இந்த பூமியிலே வாழ்ந்து எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக சென்று தன்னுடைய மொத்த இரத்தத்தையுமே எனக்காக சிந்தி அவர் பாவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அந்த இரத்தம் என்ன செய்கிறது அப்படின்னா, என்னை தேவனோடு கூட இணைத்திருக்கிறது. தேவனுக்கும் எனக்கும் உறவில்லாத ஒரு நேரம், மனுஷன் இந்த பூமியில உண்டாக்கப்பட்ட பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் மனுஷன் பாவத்தில் விழுந்து போனான். அவனுக்கு எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவு துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. அதை திரும்ப பழைய நிலைமைக்கு ஒரு மனிதனை கொண்டு வருவதற்காக தான் முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது. அவர் இந்த பூமிக்கு வந்தது, இத்தனை பாடுகளும் வேதனைகளும் பட்டதினுடைய நோக்கம் என்னன்னா, அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு திரும்ப கொண்டு வரும்படியாக. மனுஷன் தேவனோடு கூட மீண்டுமாய் இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதை ஒரு மனுஷன் இழந்து போனான். ஆதியிலே ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக எல்லாமே இழக்கப்பட்டு போனது. அப்போ அதை மீட்டு கொண்டு வரும்படியாக தன்னையே விலைக்கிரயமாக கொடுத்து இந்த காரியத்தை எப்படியாவது மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், முன்பே தூரமாய் இருந்த நாம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம், அந்த இரத்தத்தினால நம்ம என்ன ஆயிருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு தேவனோடு கூட சமீபித்து வருகிற அளவிற்கு இன்றைக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இதுதான் தேவன் நமக்கு பாராட்டின ஒரு விசேஷித்த ஒரு கிருபை. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது, கடவுளோடு கூட நெருங்கி போக வேண்டும் என்று சொல்லி கடுமையான சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இத்தனை சமீபமாய் தேவனை பார்த்திருக்கிற நாம் எத்தனை பாக்கியவான். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு அந்த தடையை உடைத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவினுடைய இரத்தம். தூரமாக இருந்த நம்ம சமீபித்து கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் சமீபமாக இருக்கிறோம். அப்போ இந்த சமீபத்திய வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. ஆண்டவரோடு கூட பேசுகிறது, நாம் ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. நாம் ஏதாவது சோர்ந்து போன நிலைமையில் ஒரு கஷ்டத்தின் பாதையில் போகும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவது, தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அடையாளங்கள், அற்புதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் ஒரு தேவனோடு ஒரு மனுஷன் ஒரு சிநேகிதனை போல என்னோடு கூட அவர் பேசவும் பழகவுமாய் இவ்வளவு தூரத்துக்கு தேவனை என்னிடத்தில் கிட்டி நெருங்க சேர்ந்தது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம். அந்த இரத்தம் தான் இன்றைக்கும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. எனக்காக அடிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார், எனக்காக பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்த ஒருவர் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரத்தம் என்னை பாவமற கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அந்த ஒரு நன்றியை நாம் மறந்து விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்காக நீர் இரத்தம் சிந்தினீர் அல்லவா, எங்களை உம்மோடத்தில் கிட்டி சேரும்படிக்கு நீர் இரத்தம் சிந்தினீர் அல்லவா, அந்த இரத்தத்தில் இனிமேல் நாங்கள் எங்களை கழுவிக்கொண்டு உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் நடப்போம் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா, ஜெபிக்கலாமா?
தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையின் வலக்கரத்தினாலே எங்களை தாங்கி ஏந்தி வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே ஆண்டவரே, தூரமாய் இருந்த எங்களை நீர் சமீபித்து கொண்டு வந்திருக்கிறீர். அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தை நாங்கள் எல்லா நாளிலும் எங்களுக்காக நீர் கல்வாரியிலே பட்ட அந்த பாடுகளையும் வேதனைகளையும் ஒரு நாளும் நாங்கள் விட்டு விலகாதபடிக்கு, அதை ஒரு நாளும் நாங்கள் மறந்து விடாதபடிக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையான கரம் எங்களோடே இருந்து எங்களை நடத்தட்டும் தகப்பனே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உடைய கல்வாரி இரத்தத்தினால இன்னுமா எங்களை இன்னும் கிட்டி சேர்த்து கொள்ளும்படி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.